மன்னவனூர் ஓர் அழகான மலை கிராமம். இனிய காலை வேளை மழை பெய்து ஓய்ந்திருந்தது. சாலையில் அங்கும் இங்குமாக தண்ணீர் நின்றிருந்தது. மரங்கள் நனைந்து கிளைகளிலும் இலைகளிலும் நீர்த்திவளைகள் தெரிந்தன. பஞ்சுப்பொதி போன்ற மேகக்கூட்டங்கள் வளைந்து நெளிந்து செல்லும் பாதையை மறைத்து மிதந்தபடி சென்றன. பச்சை பசேல் என்ற வயல்வெளிகளில் சிலுசிலுப்பான காற்று கூடவே எழுந்தது. பனை ஓலை வேய்ந்த குடிசையில் நெற்றியில் வட்ட நிலா போல சிவப்பாக குங்குமப் பொட்டு வைத்த அம்மா அறிவுமதி விறகு அடுப்பில் சமைத்துக் கொண்டிருந்தாள். கருத்த மண் சட்டியில் வெள்ளை வெளேரென வரகரிசி சோறு கொதித்துக் கொண்டிருந்தது. வதக்கிய பசுமையான பிரண்டை துவையலை அம்மியில் அரைத்துக் கொண்டே அடுப்பையும் கவனித்துக் கொண்டிருந்தாள் அறிவுமதி. மரங்களும் செடிகளும் சூழ்ந்த இடத்தில் பசுங்கன்றென ஓடி ஆடி விளையாடிக் கொண்டிருந்தனர் பிள்ளைகள் இனியனும் இனியாவும். அன்பு மேலிட தமது பிள்ளைகளை அழைத்தால் அம்மா. பள்ளிக்குச் செல்ல தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டனர் பிள்ளைகள். பசுஞ்சாணம் மெழுகிய தரையில் மனை பலகையில் அமர்ந்து துளிரான தலைவாழை இலையை விரித்து நீர் தெளித்து அதில் சுட சுட வரகரிசி சோறிட்டு ஆவி பறக்கும் பருப்பு கடையலை ஊற்றினாள் அம்மா. துணையாக தொட்டு சுவைக்க சுள்ளென்ற பிரண்டை துவையலும் வைத்தாள். நாக்கு சப்பு கொட்ட பிள்ளைகள் விரும்பி உண்டனர். பின்னர் தாயிடம் விடைபெற்று பள்ளிக்கு துள்ளி குதித்து ஓடினர். வாய்க்காலும் வரப்பும் நிறைந்த வயலில் வேலை செய்து கொண்டிருந்த கணவனுக்கு உணவளிக்க களையத்தில் சோறுடன் அம்பென விரைந்தாள் அறிவுமதி. இனிமையான காலை பொழுது இப்படியாக கழிந்தது.